திமுகவை பாஜக எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்ததுன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி விசிகா, நீ ஒன்றுமே கிடையாது. விசிகா மேலே மரியாதை கொடுத்ததுனால தேடி வந்தார் ராமதாஸ். என்னை சேர்த்துங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். திருமாவளவனுடைய கருத்தை கேட்காமல் நாங்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டோம்னு பிடிவாதமாக இருந்தார் ஸ்டாலின். புரியுதுங்களா? அப்போ இவங்கள மாதிரி சந்தர்ப்பவாதம் அவர் பார்க்கல அன்னைக்கு. நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி சேரல, மற்றொரு கூட்டணியும் இல்லை, மற்றொரு கட்சியினுடைய கூட்டணியிலும் இல்லைங்கிறார். திமுக கூட சொல்ல முடியல அவருக்கு. ஏன் இப்படி முரண்பாடான விஷயங்கள்? நீங்கள் உங்களை சிஎம் ஆக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணிச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அதை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? திடீர்னு ஆதவ அர்ஜுன் மேலே என்ன பாசம் உங்களுக்கு? ஆதவ அர்ஜுன் எப்படிப்பட்டார் உங்களுக்கு தெரியாதா? உங்கள்கிட்ட எதுக்காக வந்தாருன்னு தெரியாதா? எதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கட்டாயத்தினால நீங்கள் ஆதவ அர்ஜுனோட வெளியே அனுப்புனீங்க? இல்லைன்னா வெளியே அனுப்பியிருக்க மாட்டீங்க. கட்சி உடைய போகிற சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் ஆதவ அர்ஜுன் சொல்லிய சில விஷயங்கள், பேசிய வார்த்தைகள் எல்லாமே அந்த மாதிரி. ஒன்றுமே இல்லை. நீங்கள் திமுகவில் இருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வர்ற எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் யார்? அது என்ன காரணத்தினால அவர் காங்கிரஸுடைய பேச்சை கேட்டு, ராகுல் காந்தியுடைய பேச்சை கேட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பேச்சை கேட்டு அவர் இன்னைக்கு அங்கே போயிருக்காரு. இந்த விஷயத்தில் நீங்கள் மக்கள் நல கூட்டணி பெரும் டீம் வந்த டீம் அது எல்லாமே இப்போ அங்கே போயிட்டாங்க. யுஎம்எல் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக இருக்குது திமுகவோட கூட்டணியில். கூட்டணி தர்மத்தையும் கடைபிடித்து திமுகவை சொல்கிற வார்த்தையா நீங்கள்? போக்கிரித்தனமான ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதில் முஸ்லீம் வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களை விமர்சனம் பண்ணுறது போக்கிரித்தனமான ஒரு வார்த்தைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்க நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் போல ஜெயிச்ச சர்டிஃபிகேட் வாங்கி மறுநாளே போய் தாவேகாவுக்கு சொல்லாம கொள்ளாம போகல. அவங்க காங்கிரஸனுடைய செயல்பாடு கொஞ்சம் சற்று முகம் சுழிக்கும் விதமா இருந்துச்சு. ஆனால் விசிகாவுடைய செயல்பாடு போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் வேற நிலைப்பாடு, இந்த வாரம் அப்படியே மாறி ஒரு மந்திரி சபையில் இடம்பெற்று அவங்க ஆனதை நம்ம பார்க்கிறோம். இது இப்போ விசிகாவுக்கும் திமுக இடையே ஒரு வார்த்தை போர்களும் ஒரு பொது அரங்கில் விவாதமும் இப்போ அது பயங்கரமா வெடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மைதான். நீங்கள் காங்கிரஸால திமுகவுக்கு எவ்வளவு பாதிப்புகள்னு எல்லாத்துக்கும் தெரியும். திமுகவை பாஜக எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்ததுன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி விசிகா, நீ ஒன்றுமே கிடையாது. விசிகா மேலே மரியாதை கொடுத்ததுனால தேடி வந்தார் ராமதாஸ். என்னை சேர்த்துங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கும் அன்புமணிக்குள்ள பிரச்சனையில் அவர் கேட்டார். ஆனால் திருமாவளவனுடைய கருத்தை கேட்காமல் நாங்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டோம்னு பிடிவாதமாக இருந்தார் ஸ்டாலின். புரியுதுங்களா? அப்போ இவங்கள மாதிரி சந்தர்ப்பவாதம் அவர் பார்க்கல அன்னைக்கு. திமுக அன்னைக்கு அதை பார்க்கவில்லை. இல்லை சரியா இருக்காது. ஸ்டாலின் நீ இவர்கிட்ட பேசி பார்த்தாங்க, திரும்ப ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி ராமதாஸை வேண்டான்னு சொன்னது திமுக. அந்த பெருந்தன்மை திமுக இருந்தது. இல்லை எலெக்ஷனில் அப்படிலாம் சொல்ல முடியாது, வாங்க நீங்கள் ஒரு பார்ட்டுனா அவங்க ஒரு பார்ட்டு, நம்மளாம் சேர்ந்து தான் பண்ணணும்னு காம்ப்ரமைஸ் பண்ணலை. யாரை? திருமாவை. அவங்க திருமாவுடைய ஸ்டாண்டை ஆதரித்து நீங்கள் ராமதாஸை வேண்டான்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க. இன்றைக்கி அதுவும் அவர் சொன்ன வார்த்தை பெரிய வார்த்தை. நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி சேரல, மற்றொரு கூட்டணியும் இல்லை, மற்றொரு கட்சியினுடைய கூட்டணியிலும் இல்லைங்கிறார். திமுக கூட சொல்ல முடியல அவருக்கு. மற்றொரு கட்சியினுடைய கூட்டணியிலும் நாங்கள் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஏன் இப்படி முரண்பாடான விஷயங்கள்? நீங்கள் உங்களை சிஎம் ஆக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணிச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அதை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? மீடியாட்ட பேசுகிறப்போ அப்படி ஒரு எனக்கு தெரியலங்கிறீங்க, ஆமாம் பேசுனாங்கங்கிறீங்க. ஆதவ அர்ஜுன் பேசி முடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாரு. என்னமோ சொல்றாரு. எல்லாத்துக்கும் தெரியும். உதயநிதி சைடு போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி
திருமாவ தான் சிஎம். டெப்டி சிஎம் வேணா நீங்க வச்சுக்கங்கன்னு அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்து, நாங்க மினிஸ்டர்ல பங்கு வெளியில வைக்கிறோம். இருந்து நாங்க ஆதரவு குடுக்குறோம். ஏடிஎம்கேயும் நீங்க திருமாவும் திருமாவளவன் முதலமைச்சர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்க எல்லாம் ஆதரவுல பண்ணுங்க. நாங்க வெளியில இருக்கிறோம்னு சொன்னாங்க. இதை மறுக்க மாட்டார் நினைக்கிறேன் திருமா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ரைட். நான் இல்லன்னு சொல்ல உங்களுக்கு மந்திரி தராங்க. மாற்று கருத்து இல்ல. கேட்டா எல்லாத்தையும் ஆலோசனை எல்லாமே உங்கள ஏத்துக்கிட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். ஏங்க திருமாவுக்கு பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா, வன்னியரசு ஆக்சுவலா ராஜபாளையம் ஏரியா விருதுநகர். அவர் திண்டிவனத்துல நிக்கிறார். நின்னு ஜெயிக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் விசிகால அவ்வளோ பிரச்சனை இருக்கு. விசிகாவோட கோர் ஓட் பேங்க்கு கடலூர், விழுப்புரம், அதாவது சிதம்பரம். பெரம்பலூர் ஏரியா, சிதம்பரம் இந்த ஏரியால. நீங்க சவுத்துலேருந்து வந்தவர் யாரு? திருவண்ணியரசு. வன்னியரசு. அதுல உள்ள என்ன பாலிடிக்ஸ்ன்னு திருமாவுக்கே நல்லா தெரியும். எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதுலன்னு. இங்க ரவிக்குமாரா இருக்கட்டும், சித்திரை செல்வனா இருக்கட்டும், எல்லாமே அவங்க எல்லாமே கூட வன்னியரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ அவங்க பெருசா விரும்பல அவங்க. இப்போ மந்திரி அமைச்சரவையில் பங்குங்கிறது ரைட் இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். எல்லாமே திமுக எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணாங்க. நீங்க ஈவன் பார்லிமெண்ட்ல திரு உதயநிதி அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமா ஆமா. பரவிட்டு அவர் ஒரு வார்த்தை நான் பேசுறாரு. சேப்பாக்க திருவல்லிக்கேணிக்கு ஒரே ஒரு முறை தான் போயிருக்கேன். இனிமே தான் நானே என் தொகுதிக்கு போகணும். ஆனா சேப்பாக்க திருவல்லிக்கேணியினுடைய வெற்றியை விடவும் இந்த இல்ல திண்டிவனத்தினுடைய வெற்றி ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொகுதியை கூட உதாசீனப்படுத்தி அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது சார், ஒரு பெரியார் மிகப்பெரிய ஒரு ஸ்டாலினுடைய எனக்கு ம், முக்கியம். ம். நீங்க பானையில ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம திமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணுது? நீங்க அதுக்காக கூட்டணி அதெல்லாம் அதுக்கு ஒரு காரணத்தை தேடுறீங்கங்கிறேன் நான். அதுக்கு ஒரு காரணத்தை தேடாதீங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து முதல்ல வெளியிலேருந்து ஆதரவுன்னீங்க ரைட்டு. இப்ப திடீர்னு ஆதவ அர்ஜுன் மேல என்ன பாசம் உங்களுக்கு? ஆதவ அர்ஜுன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள்ட்ட எதுக்காக வந்தாருன்னு தெரியாதா? எதுக்கு உங்கள நீங்க ஒரு கட்டாயத்தினால நீங்க ஆதவ அர்ஜுனன வெளிய அனுப்புனீங்க. இல்லன்னா வெளிய அனுப்பியிருக்க மாட்டீங்க. கட்சி உடைய போற சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் ஆதவ அர்ஜுன் சொல்லிய சில விஷயங்கள், பேசிய வார்த்தைகள் எல்லாமே அந்த மாரி. ஒண்ணுமே இல்ல. நீங்க திமுகவுல இருந்து கூட்டணியிலேருந்து வெளிய வர்ற எல்லாமே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நேத்து உதயநிதி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நீ இளைஞரணி ஆலோசனை கூட்டத்துல, அறிவாலயத்துல கடுமையா காங்கிரஸ் செய்த வேலை. ராகுல் காந்தி பேசுறாரு திருமாட்ட, வந்துருங்க நம்மலாம் ஒண்ணா சேர்த்து வேற மாரி ஒரு பண்ணுவோம் அப்படின்னு. திமுகவை தனிமைப்படுத்தணுங்க தாங்க அவங்களுடைய நோக்கம். அது திரும்பவும் உடந்தையா இருக்கலாமா? இதுதானே நான் எதிர்பார்த்துச்சு பிஜேபி. ஆனா உங்களெல்லாம் விட்டு கொடுக்காம திமுக வச்சிருந்துச்சு உங்கள. என்னைக்கு நீங்க உங்களுக்கு பதவி அப்படின்னு பல்வேறு காரணங்கள். நீங்க திருமாவுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ஓட் பேங்க் சுத்தமா போயிடுச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க வந்து அதான் சொல்றேன், தனி தொகுதிகள்ல தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. என்ன பெரும்பாலான ரிசர்வ் தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஓட் பேங்க்கு டிவிகே பக்கம் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வேற வழி இல்ல அப்படின்னு அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலே கட்சி நலன்னா, டிவிகேக்கு எதிரா அரசியல் பண்ணீங்கன்னா தானே 5 வருஷம் கட்சி உங்கள்ட்ட நிக்கும். உண்மையா இல்லையா? இந்த மக்களுக்காக நான் தான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து விஜய் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ம். இன்னைக்கு இவ்வளவு ஒரு திரை பிரச்சனை கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டுட்டீங்களே! களத்துல இருந்த ஒரு போராளிய விட்டுட்டீங்களே! நீங்க இருந்திருந்தீங்கன்னா தானே உங்க கட்சி உங்கள்ட்ட நிக்கும். நீங்களும் போய் அங்க சேர்ந்துட்டீங்கன்னா, இனிமே எப்படி வெளிய வந்து என்ன பண்ண போறீங்க? இனிமே என்ன அரசியல் பண்ண போறீங்க? இந்த 5 வருஷமும் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்கன்னாக்கி, என்ன அரசியல் பண்ண முடியும்? உங்களுடைய விசிகாவுடைய அடையாளம் போயிடுமா இல்லையா? அது என்னத்த சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இது தனி சுயலாபம்னு சொல்றதா? என்னன்னு தெரியல. கட்சிய வளர்க்க போறீங்க. எப்படி வளர்ப்பீங்க? கட்சி நலனுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் நீங்க சொல்றீங்களே, எப்படின்னு கேட்கிறேன். ஒரு தொகுதியில அதுவும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சமூக நீதி அமைச்சகம்னு ஏதோ ஒண்ணு நீங்க துறைய வந்து மாத்தி பேர சொல்றீங்க. அதனால என்னை பொறுத்தவரை திரும்ப எடுத்த முடிவு ஒரு சரியான முடிவு அல்ல. வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சு, இஷ்யூ பேஸ்ல அவர் டிவிகேயை விமர்சனம் செய்து இருந்தால் தான் அவர் கட்சியை நிப்பாட்டியிருக்க முடியும். சரியா இருக்கும்.
பட் அது என்ன காரணத்தினால அவர் வந்து காங்கிரஸுடைய பேச்சை கேட்டு, ராகுல் காந்தியுடைய பேச்சை கேட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து இன்னைக்கு அங்க போயிருக்காரு. இந்த விஷயத்துல நீங்க மக்கள் நல கூட்டணி பெரிய டீம் வந்த டீம் அது. ம். எல்லாமே இப்ப அங்க போயிட்டாங்க. அதுல. புரியுதுங்களா? அதுல 2 கட்சி மட்டும் தான் மதிமுகவும், தேமுதிகவும் இங்க இருக்கு. மத்தபடி கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிக அங்க போயிட்டாங்க. இதுல இப்ப திமுக கூட்டணி கட்சியினரிடையே நம்ம பார்க்குறோம். மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா அவர்களுடைய அந்த தீர்மானமும் இப்ப சமூக வலைதளங்கள்லயும், ஊடகங்கள்லயும் வேகமா பரவிட்டு இருக்கு. இனிமே நம்ம தனி என்னமோ சின்னத்துல தனி சின்னது. போட்டியிடணும் அப்படின்னு சொன்னதுல. அதுல அதெல்லாம் கூட ஊடகங்களுடைய நரேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பட் ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் இந்த சமயத்துல சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் இருக்கு. அத பேராசையுமா தொடர்ந்து இருக்குது. பேராசையுடைய வார்த்தை தானே இது. பேராசையானப்பட்ட ஒரு வார்த்தை. ஏங்க 108ங்கிறதுனால தானங்க உங்களுக்கெல்லாம் மரியாதை. 125ன்னா உங்கள வந்து சீண்ட போறாங்களா? ஆ. காங்கிரஸா இருக்கட்டும், நீங்க விசிகா இருக்கட்டும். கூட்டணி மந்திரி சபைன்னா எப்படி மந்திரி சபை? 140 ஜெயிச்சாலும், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைக்கும்போது தான் கூட்டணி மந்திரி சபை. இது மைனாரிட்டி கவர்ன்மெண்ட் அது. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு அதுல பங்கு தர்றாங்க. அவ்வளோதானே! ம். இதையே நீங்க போய் பெருசா நீங்க வந்து உருவகப்படுத்தி, சமூக நீதி, புரட்சி என்னது இது? எனக்கு ஒண்ணும் புரியல அதுல. 108 தான் அவங்க. நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்க ஆட்சியில பங்குன்னா, சரி ரைட்டு பங்கு குடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டீங்க. இதுல போயி சமூக நீதி இதுல என்ன இருக்கு இதுல? அதுதான் நான் சொல்றேன். 140 ஜெயிச்சிருச்சு டிவிகே இருந்தாலும், திருமாவளவையும் பேசி வாங்க, நம்மலாம் ஒண்ணா சேர்ந்து போவோம்னா, அது உண்மையிலேயே சமூக நீதி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை நியாயப்படுத்தி, அது அதாவது என்ன, திமுகவுக்கு மேல ஏற்கனவே நீங்கலாம் ஒரு பிளான்ல இருந்திருக்கிற மாரி தெரியுது. இது திமுக தான் இந்த விஷயத்தில் ஏமாந்துருச்சு. அவ்வளோதான். இது திருமாவா இருக்கட்டும். இன்னைக்கு ஐயுஎம்எல் சொல்ற வார்த்தைகள் பெரிய வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்றாரு. காதர் மைதீன் பேராசிரியர். அவர் வந்து கலைஞர் காலத்திலேருந்து ஒரு ரொம்ப திமுகவுடைய நம்ம பல காலகட்டத்தில அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி வந்தது, எஸ்டிபிஐ வந்தது. அவங்கெல்லாம் இருக்கும்போதும் கூட ஐயுஎம்எல் வந்து கடந்த காலத்திலேருந்து காகிதம் இல்லத்து காலத்திலேருந்து இருக்கிற ஒரு கட்சிங்கிறதுனால திமுக அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டே தான் இருக்கும். எப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்க யார் எந்த சூழ்நிலையில யார் வந்தாலும் சரி, பட் காதர் மைதீனுடைய முஸ்லீம் லீக்குக்கு அவங்களுக்கு 2 சீட் அதில மாற்றம் இல்ல. அது ஒரு மரியாதையையும், கூட்டணி தர்மத்தையும் கடைபிடித்த திமுகவ சொல்ற வார்த்தையா நீங்க? போக்கிரித்தனமான ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதுல. முஸ்லீம் வாக்குகளை நீங்க போட்டு எங்க வாக்குகள வாங்கிக்கிட்டு எங்கள விமர்சனம் பண்றது வந்து போக்கிரித்தனமான ஒரு வார்த்தைன்னு ஒரு வார்த்தை சொல்றார். பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள். என்ன இது? என்ன நியாயம்? இதுவும் செய்த வேலை காங்கிரஸ். பெரியங்க பேசுறாங்க. எங்கேருந்து வருது இவருக்கு ஆர்டரு? காதர் மைதீனுக்கு கேரளாலேருந்து வருது. ஏன்னா கேரளால ஏற்கனவே ஆல்ரெடி கூட்டணியில இருக்காங்க. ம். அங்கேருந்து அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. பிரியங்கா அங்க சொல்லி, கேரளால சொல்லி, கேரளாலேருந்து காதர் மணிக்கு பிரஷர். அவரும் வர்றாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, பேபி அவரு வந்து சிபிஎம் அவரு டெல்லியில அவர்ட்ட ராகுல் பேசி, அவர் மூலியமா யாரு திருமாக்கு வர்றாங்க. இது எல்லாமே காங்கிரஸ் செய்த வேலை. நீ காங்கிரஸுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கலாம் போறீங்கன்னா, அப்புறம் எப்படி திமுகவோட கூட்டணி என்ன என்ன நியாயம்னு புரியல. அவங்கலாம் சொல்லி தான் நீங்க வந்தீங்களா முதல்ல கூட்டணிக்கு? ஐயுஎம்எல் வந்து காங்கிரஸ் சொல்லி தான் அங்க வந்துதானே. இதெல்லாம் எப்படி திமுக டாலரேட் பண்ண முடியும்? எப்படி ஏத்துக்கும்? தொடர்ந்து இப்படி பின்னாடி முதுகுல குத்தி துரோகம் செய்யும் இந்த கட்சிகள்லாம் எப்படி திமுக விடும்? உங்களால எவ்வளவு இழப்பு ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க நினைச்சு பாருங்க. இது என்ன மதச்சார்பு கூட்டணி, முஸ்லீம் லீக் இருக்கு. இது எவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க? ஆ. எத்தனை முறை பிஜேபி ஈவன் இந்த திருப்பரங்குன்ற மலை இஷ்யூவே நவாஸ் கனியால தான் வந்துச்சு. அதையும் போனப்ப பொறுத்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிரா எவ்வளவு ஃபைட் பண்ணாங்க திமுக அப்படின்னு சொல்லி இப்ப அங்க பேசிட்டு இருக்காங்க. போயி ஆ பிரியாணி எடுத்துட்டு போய் பிரியாணி சாப்பிட்டாரு. சாப்பிட்டது வந்து பெரிய ஒரு அதுதான் இஷ்யூ. பிரச்சனை. பெரிய இஷ்யூ ஆச்சு. திமுக பெரிய லெவல்ல இவங்களுக்கு உங்க உங்க விஷயத்த எல்லாமே போட்டு மூடி மறைச்சு, இல்ல இல்ல கிடையாது. அது வந்து விளக்கு தூண் இல்ல. அந்த தூண் இது அது எவ்வளவோ சர்வே பிரச்சனை. கல்லு அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லி, அதுல பெரிய நீதிமன்றத்துல விமர்சனம். உத்தரவையும் தாண்டி ஃபைட் பண்றாங்க. தாண்டி கலெக்டர் எவ்வளவு பெரிய கலெக்டர் இதுல வந்து மாட்டுனாரு. ம். ஆபீசர்ஸ் எல்லாம் மாட்டுனாங்க. கமிஷனர் எல்லாம் மாட்டுனாங்க இதுல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாங்களா? தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல. அதிகார போதை
அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே தன்னுடைய நிலையை மாறிவிட்டாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, விசிகா, திருமாவ பண்ண விஷயம், யுஎம்எல் பண்ண விஷயமா இருக்கட்டும். இதுல வந்து காங்கிரஸ் அது ஏற்கனவே காங்கிரஸ் அவங்க பண்ண நம்ம செஞ்ச தப்பு எல்லாத்தையும் அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சிருச்சு இன்னைக்கு. ஸோ அதனால திமுகவுக்கு தனிமைப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம். விஜய் நினைத்ததை ராகுல் காந்தி செய்து முடித்திருக்கிறார். அதுக்கு யார் யார் உடந்தைன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவும், காதர் மைதினும் அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு சார். முஸ்லிம்கள் ஓட்டுனால தான் ஒரு 20, 24 தொகுதி வந்து திமுகவே வெல்ல முடிஞ்சுச்சு. அப்போ எங்க பங்களிப்பு இருந்திருக்கு. அதனால இப்படிலாம் நீங்க உதாசீனப்படுத்திட முடியாது. எங்கள எங்கள வந்து விமர்சனம் கூட செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த இப்ப சொல்றாரு. தோக்குறப்பெல்லாம் தோக்குறப்பெல்லாம் இல்ல. தோக்குறப்பெல்லாம் எல்லா ஊர்லயும் இப்போ இப்போ நீங்க இதுல குளத்தூர்ல முஸ்லீம்களே இல்லையா? ம். சொல்லுங்க. ஸ்டாலின் தோத்தாரு. குளத்தூர்ல முஸ்லீம் அங்க இருக்க முஸ்லீம்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அங்க முஸ்லீம்களே இல்லையா? இது எப்படி கார்மீன் பேச்சு எப்படி இருக்கும்? அதே 2வது நீங்க முஸ்லீம்களுடைய ஒரே பிரதிநிதி நீங்க தானா? மனிதநேய மக்கள் கட்சி இல்லையா? எஸ்டிபிஐ இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்மாளு அன்சாரி ஜெயிக்கிறாரு. ஒரு முறை மனிதநேய உங்களெல்லாம் ஜனநாயக ஏத்துதானுங்க. அவரு தனியா நின்னு ஜெயிச்சு தானே அவர் ஜெயிக்கிறாரு அவரு. அதுல ஒண்ணும் மாற்றம் 25 இல்ல. வருஷம் பாரம்பரிய அண்ணா திமுகவோட கோட்டைய உடைச்சுட்டு வந்திருக்காரு. கோட்டையில போய் உடைச்சு அவர் வந்திருக்கிறாரு அவரு. முஸ்லிம் வாக்குகள் திமுகவுக்கு ஆண்டாண்டு காலமா பாரம்பரியமா விழுந்தது. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக யாரையும் உதாசீனப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உதாசீனம் படுத்தவில்லை. ஆனால் எங்களால தான் திமுக வாழ்ந்துச்சுன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும் திமுகவால? ம். என்ன ரகுமான் கான் பொருளாளராக வச்சிருந்ததுங்க திமுக. சாதி பாட்சா வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்தாங்களே. திமுகலே கட்சியில யாருமே இல்லையா? முஸ்லீம்களே இல்லாத கட்சியா அது திமுக? அதனால நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் சொன்னேன். காங்கிரஸ் செய்த வேலையை இவங்க கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுல திருமாவா இருக்கட்டும், காதர் மீதினா இருக்கட்டும், எல்லாம் காங்கிரஸ் ஒண்ணுதான். மாதிரி செஞ்சிருந்தோம்னா, நேரடியா முகம் சுளித்து ஒரு ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண மாரி ஆன மாரி இருக்கும். கொஞ்சம் ஆமா. படிப்படியா கொஞ்சம் அந்த இத கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குறையட்டும். டைல்யூட் பண்ணி போறாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் போய் போலாம். ஆமா. ஆனா உண்மை அந்த இப்போ விதத்துல திமுக இப்போ தலைவர் ரொம்ப இப்போ இப்போ பெருந்தன்மையா ஐயுஎம்எல்ஏயே பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. 100% ஒண்ணு இந்த நேற்றைய முன்தினம் நடந்த அந்த அ ஓத் செரிமோனில அந்த உறுதிமொழி எடுத்த அந்த நிகழ்விலேயே மற்றொரு எம்எல்ஏ காட்பாடின்னு நெனைக்கிறேன். ஆமா. அவர் இன்னொரு எம்எல்ஏ கலந்துக்கல. ஒருத்தரு அவர் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். கலந்துக்கல. கலந்துக்கல. ஈவன் கலந்துக்கல. லத்தீப் பாய் எப்படி வந்து உடைஞ்சிட்டு வந்தாரோ, அந்த மாரி ஆமா. ஐயுஎம்எல் மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. விடுதலை 100% சிறுத்தைகள் கட்சியிலயும் திமுக மைண்ட் செட்ல உள்ளவங்க வந்து வெளியேறுவாங்க. அங்கேயும் ஒரு பிளவு ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்து பொதுவா சொல்லப்படுது. கண்டிப்பா வைக்கும். அதுதான் மேட்ரு. இப்ப என்னன்னா, நீ முஸ்லீம் லீக், ஐயுஎம்எல் கிட்டத்தட்ட ஒரு 35, 40 வருஷமா இருக்கு. திமுகவோட கூட்டணியில. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் அவங்க அங்க தான் இருக்காங்க. யாரோட? கலைஞரோட தான் இருந்தாங்க. திமுகல தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து டிவிகேன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க. இது காங்கிரஸுடைய அதோடைய வேலைப்பாடுன்னு வச்சுக்கலாம் நடந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையா முடிவு எடுத்திருக்கணும் அந்த விஷயத்துல. அது கண்டிப்பா ஐயுஎம்எல்ல உள்ள நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 80% திமுக மென்டாலிட்டில உள்ளவங்க. எல்லா மாவட்டத்திலயும். காரணம் திமுக அவங்களை ரொம்ப நாகரிகமா தான் நடத்திட்டு இருக்கு. டிவிகேல போய் என்ன பண்ண போறீங்க? விஜய தாண்டி வேற யாரு என்ன பண்ணி குடுக்க போறாங்க உங்களுக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உங்களுக்கு எந்த நிர்வாகின்னு தெரியுமா? ஐயுஎம்எல்ல உள்ள சொல்றேன் நானு. இன் ஃபியூச்சர்ல அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? ஸோ கண்டிப்பா ஐயுஎம்எல் ஆட்கள் அவங்க வந்து எம்பி, எம்எல்ஏக்கெல்லாம் பெருசா என்னை பொறுத்தவரை ஐயுஎம்எல் அதெல்லாம் இல்ல. அவங்க ஒரு ஒரு தார்மீக முறையில அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அவ்வளோதான். அவங்க அரசியலுக்கோ, ஆட்சியில் அதிகாரத்துக்கோ போயிருக்க மாட்டாங்க. இது காதர் மீதினுடைய இந்த முடிவு கண்டிப்பா ஒரு பிளவை ஏற்படுத்தும். அதே மாரி இன்னைக்கு திருமாவுடைய அந்த முடிவு. திரும்பி ஆட்டோமேட்டிக்கா திருமாவோட ஆதவ அர்ஜுன் நெருங்கி இருக்கிறத யாரும் விரும்பல. காரணம், அவர் ஒரு பிசினஸ்மேன். ஆதவ அர்ஜுன் ஒரு ஐடியாலஜி தலைவர் லீடர் அவரு. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சு தான் அவர கூட்டு போயிருக்காரா? சொல்லுங்க பாப்போம். நான் தான் திருப்பி அதான் சொல்றேன். நீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வன்னிய அரசுக்கு நீங்க பொதுப்பணித்துறை குடுத்துருக்கணும். ஏன் திருப்பி ஆதிதிராவிட நலத்துறைன்னு சொல்லி அத போய் சமூக நீதித்துறைன்னு மாத்தி குடுக்குறீங்கங்கிறேன் நானு. ஐயுஎம்எல்லுக்கும் அதே மாரி தான். ஷாஜகானுக்கும் அதே மாரி தானே.
சிறுபான்மை பிரிவுங்க எதுக்கு அது சிறுபான்மை துறைன்னு சொல்லி எதுக்கு குடுக்குறீங்க? நலத்துறைன்னு குடுத்துருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு திமுகவை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா நடந்திருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா உடந்தையா விசிகாவும் இருக்காரு விசிகாவும், அது திருமாவளவன் அவர்களும். கண்டிப்பா பிரியும். கண்டிப்பா பிரியும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. சார், சார் இப்போ நம்ம ஏற்கனவே கட்சி தேய்மானம் அடையும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு வன்னியரசு இப்போ அமைச்சர் ஆயிட்டாருன்னா, அவரால கட்சி பணிகள்ல பெரிதா கவனம் செலுத்த முடியாது. திருத்த அப்ப முடியாது. அவருக்கு வந்து அடுத்த கோப்புகள் வரும். அவரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா அவர் வந்து அதிகமான நேரங்கள் செலவிட வேண்டியது வரும். கட்சி பணிகள்ல பெருசா இருக்க முடியாது ஆமா, அப்படின்றாங்க. ஆமா, ஆமா. இப்போ இப்போ காட்ரேஸ் பார்த்தோம் அப்படின்னா, சாளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே பொதுவெளியில வரமாட்டேங்குது. பயோல இருந்து தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் அவர் வந்து நீக்கிறாரு. அப்போ அவருடைய செயல்கள்லாம் ஏதோ ஒரு சமிக்கைய குடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் நூறு பல கட்சியில உள்ள அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவங்கலாம் பொதுச் கிரவுண்ட்ல பொதுச் செயலாளரே சரியா இல்லையா ஹக்கீம்? பொதுச் செயலாளரே முன்னாள் முதல்வருக்கு இந்த அமைச்சரவையில நன்றி பங்கேற்ற கடன் பட்டிருக்கேன். மறுநொடியே ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி நான் நன்றி கடன் வரிசையா பட்டிருக்கேன். பட்டியல் போடுறாரு. என்னென்ன நீங்கலாம் ஆமா. எங்களுக்கு செஞ்சு குடுத்துருக்கீங்க அப்படின்னு செஞ்சிருக்கீங்க. சொல்லி. மாற்றமே அப்போ இல்ல, மாற்றமே இல்ல. அவங்கள்லயே 2 கருத்து வேறுபாடுகள் கொண்ட ஒரு மனநிலையில இருக்கும்பொழுது, இப்ப இவங்களுடைய வெளியேற்றமோ, அல்லது உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு மனக்கசப்போடு இருக்கக்கூடிய தன்மையோ என்ன வெளிப்படுத்தும்? இல்ல கண்டிப்பா நீங்க அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஹக்கீம் ஒரு விஷயம் தான். திமுக கூட்டணியில இருக்கும்போது, முதல்வரை யார் வேணாலும் சந்திக்கலாம். என்ன கோரிக்கையோட போய் பார்த்தீங்கனாலும், அவர் உடனே அக்செப்ட் பண்ணுவாரு. சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள கூப்பிட்டு போய் பார்க்க சொல்லுவாரு. இது சாதாரண இயல்பு. யாரா இருந்தாலும் நடக்கும். கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் இதுதான். விஜய எத்தன முறை நீங்க பார்க்க போறீங்க? எத்தன முறை பார்த்து என்ன கோரிக்கை நீங்க ஏத்துக்க முடியும் இனிமே? சொல்லுங்க நீங்க. புஷி ஆனந்த போய் பார்த்து, ஆதவ அர்ஜுன பார்த்து நீங்க உங்களுடைய உங்க கட்சிகளுக்கான விஷயமா இருக்கட்டும், உங்க கொள்கை ரீதியான விஷயத்த என்ன இனிமே செய்யப்பட போறீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க போயிட்டீங்க. ஆட்சியில் பங்குங்கிற விஷயம் ஒரே ஒரு தாண்டி உங்களுக்கு வேற என்ன நல்லது நடக்க போகுது? டிவிகே ஆட்சியில. அது நல்ல மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி வைக்கும். அதனால மாற்றமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நேற்றிலிருந்து வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, இப்ப இருக்கிறது பிலாக்காவுல இருக்கிறது போல ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட அமைச்சர்கள். சிடிஆர் 100% நிர்மல்குமார்ல இருந்து அறநிலையத்துறை அமைச்சர் இன்னும் பலர் வந்து சுட்டிக்காட்டப்படுது. இப்ப நீங்க இதுக்கெல்லாம் இப்ப என்ன விசிகா பதில் சொல்ல நீ போகுது? நீங்க உங்களுடைய மந்திரி சபை பதவியேற்பு நிகழ்ச்சியில வந்தே மாதரம் பாடல் நடக்கும்போது, ஒரு மினிமம் ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையே! எதிர்ப்பு தெரிவிக்கிறத விரும்ப கூட இல்லையே ஈவன் முதல்வர். அந்த ஜோதிடர் விவகாரத்துல கூட எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஈவன் வன்னியரசே கண்டனம் தெரிவிச்சாரு. ஆமா. ஆனா அவர் தான் பேசுறாரு. திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல. மாறாக அது தெரிவிக்கல. வந்து விஜயை காப்பாத்தக்கூடிய வேலை பார்த்தாரு. இல்ல, இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க இதுல என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் இனிமே உங்களுடைய கொள்கைக்கு எதிரான விஷயங்கள். அதுல நீங்க நின்னுட்டு பார்த்துட்டு வர்றீங்க. கேட்டா அதுக்கு வந்து இந்த ராஜ்மோகன் அமைச்சர் என்ன சொல்றாரு? இல்ல, இல்ல. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். இது வந்து கவர்னர் மாளிகை நிகழ்ச்சி. இதுல இப்படிதான் நாங்க நடந்துக்குவோம்னு சொல்லிட்டாங்க. இது எங்க நிகழ்ச்சி வேற. எப்படியா இருந்தாலும் தமிழக அரசு தொடர்புடைய விஷயங்கள் இது. முதல்வர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி இது. இத எப்படி நியாயப்படுத்துவீங்க? திமுக அளவுக்கு டிவிக்கு கண்டிப்பா பாஜகவையோ, ஆளுநரையோ உரசி பார்க்கிறது வேணான்னு நினைக்குது. ஆரம்பத்திலேயே அது நடக்குது. உண்மையா இல்லையா? நல்லாவே தெரியுதுல்ல ஹக்கீம் இதுல. ஸோ இந்த விஷயத்துல இருந்துகிட்டு இருக்க கொள்கை குன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கலாம் என்ன பண்ண போறீங்க? ம். நான் ஐயுஎம்எல்ல சொல்றேன். விசிகாலாம் என்ன பண்ண போறீங்க? அடுத்தடுத்த கல்லங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கும். நீங்க என்ன மாரி பண்ண போறீங்கங்கிறத மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல இந்த நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி ஹக்கீம்.